பிறந்தார் அப்படின்னா எனக்கு ஒரு புதிய நம்பிக்கை வருது. இதுதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை தேவை. நியூ ஹோப். நம்பிக்கை வேற, புதிய நம்பிக்கை வேற. இவ்வளவு நாள் நம்பிக்கிட்டு இருந்தையா, ஆனா இப்போ அந்த உயிர்த்தெழுந்தவர் எனக்குள்ள ஜீவனாவே இருக்கிறார். எனக்குள்ளே உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுடனே இருக்கிறார். கொரிந்தியர் வசனம் சொல்லுது. அப்ப அவர் எப்படி இருக்காருன்னா, எனக்குள்ள ஜீவனா இருக்கிறார். அதுதான் நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் இருக்கிறேன். அப்ப அந்த ஜீவனை எனக்குள்ள இருக்கும் போது அப்ப எனக்குள்ள என்ன வரும்? புதிய நம்பிக்கை வரும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. என் புள்ள 20,000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருந்தான். 20,000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருந்தான். திடீர்னு ஒரு லெட்டர் வந்தது, வேற கம்பெனிக்கு 60,000 வந்தது, சம்பளம் கொடுக்க போறேன்னு சொன்ன உடனே எனக்கு ஒரு புதிய நம்பிக்கை, நியூ ஹோப். ஏன் தெரியுமா? இன்னும் இருக்கிற பிரச்சனைகளை கர்த்தர் கண்டிப்பாக முடிச்சிருவார். இந்த சம்பளத்துக்கு ஒரு நியூ வருது பண்ணீங்களா, அதே மாதிரிதான் இது வரைக்கும் இருந்த நம்பிக்கை வேற, ஆனா இன்னைக்கு ஒரு புதிய நம்பிக்கை வருது. அந்த புதிய நம்பிக்கை உங்களுடைய பாவங்கள் எல்லாம் சால்வ் பண்ணும். விசுவாசிகள் கை தருவோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. So I have a new hope according to the word of God. வேத வசனத்தின் மூலமாக எனக்கு ஒரு புதிய நம்பிக்கை இன்றைக்கு பிறந்திருக்கிறது. அதைத்தான் நான் இன்னைக்கு கொண்டாடுவேன். அதைத்தான் கொண்டாடுவேன். கறி இல்ல, மட்டன் இல்ல, அது இல்ல, இது இல்ல, அதெல்லாம் இல்ல. புதிய நம்பிக்கை வந்திருக்கு பத்தியா? இதுதான் எனக்கு மட்டன், சிக்கன் எல்லாம், பிரியாணி எல்லாமே இதுதான். இதுதான் எனக்கு ஈஸ்டர்.